ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது டொமேட்டோ ரைஸ் என் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 7 லிட்டர் தக்காளி, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ சிம்பிளான என் ஸ்டைலில் சீக்கிரமாக அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம் தக்காளி சாதம். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கடுகு, மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் தாளிக்க எண்ணெய், அதுவும் இல்லாமல் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா. அவ்வளோதான் இந்த மசாலா ஐட்டம்ஸ். வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை அப்படியே அரைச்சி போடுறது தான். ஸோ இதையை கட் பண்ணி போடுறத விட ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம அரைச்சி போட்டுட்டோன்னா தக்காளி சாதம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் சீக்கிரமாக தக்காளியை வாஷ் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த தக்காளி சாதம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், ரொம்ப லேட்லாம் ஆகாது. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இதுலேயே ஒரு ட்ரிக் இருக்குது, சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கம்மியாக அரைச்சாச்சு. அது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு குறைன்னு தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டு இல்லை அப்படியும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ என்ன நான் சொல்கிறது அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது சூடாகிருச்சு. நம்ம ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஆயில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆயில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். என்னப்பா ரொம்ப லேட் ஆகும் போல். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, கிராம்பு, இதெல்லாமே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். சோம்பு, சீரகம், இதெல்லாமே இது பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதாவது தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் அந்த இது முடிஞ்சிடும். ஏன்னா அந்த டைமில் போய் நம்ம தேடிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டுட்டேன். நல்லா அது கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நான் கட் பண்ணவே இல்லை, அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தக்காளி அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். அதுக்காக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம பத்தலைன்னா அப்புறமா உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் பண்ணி போட்டால் தான் தக்காளி சீக்கிரம் வதங்க லேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். சீக்கிரமாகவும் சாதமும் ரெடி ஆகிடும். இந்த டைமில் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம வேணும்னு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே போதும்னா கூட விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டைமில் வந்து தண்ணியை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு நாங்கள் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும்னா கூட 1 டம்ளர் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ நல்லா தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து ஆல்ரெடி தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதிலே தண்ணியை மெஷர் பண்ணி அதிலே போட்டுக்கலாம், போட்டு ஊற்றி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தனித்தனியாக எடுத்து இது பண்ணுறதுக்கு அப்படியே தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழைவாக வேணும்னா கூட இன்னொரு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இல்லை போதும்னா கூட போதும், தண்ணியை வந்து அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். நாங்கள் கொஞ்சம் குழைவாக தான் சாப்பிடுவோம். ஸோ நல்லா குழைவாக வர்றதுக்காண்டி இன்னொரு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன், அவ்வளோதான். இந்த டைமில் வந்து உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ டைம் உப்பு போட்டிருக்கோம், அப்போது அது வதங்கிறதுக்காண்டி. இப்போ உப்பு போடுறது வந்து ஹோல் சாப்பாட்டுக்கு சேர்த்து நம்ம உப்பு போடுறதுனால நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க விடுவோம். ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம், கொதிக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக கொதிக்கட்டும். சீக்கிரமாக கொதிச்சிடும், ஏன்னா ரொம்ப டிலேயெல்லாம் ஆகாது. அது எல்லாமே ஆல்ரெடி பாயில்டு தான் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாகவே கொதிச்சிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டுருவோம். ஓகே, ஃபுல்லாக நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ விசில், 2 விசில் விடுவீங்கன்னா 2 விசில் விடுங்க. இல்லை 3 விசில் விடுவீங்க அப்படின்னா 3 விசில் விடுங்க. நாங்கள் வந்து 3 விசில் விடுவோம். அதனால் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து 3 விசில் விட்டுருக்கோம். விசில் வர்றதுக்குள்ளே தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுவோம். ஆல்ரெடி தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் ஃபேட். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு, ஒரு விசில் வந்துருச்சு. குயிக்காகிடும். இது 2வது விசில் வந்துருச்சு. 3வது விசில் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமாக இந்த சாதம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இறக்கி வச்சிடலாம் ஒரு ஓரமாக. அந்த விசில், அந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே வச்சாச்சு, ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, தயிரும் ரெடியாக இருக்குது. இப்போ வாழை இலையில் நம்ம சாப்பிட போகிறோம். விசில்லாம் அடங்கிருச்சு. ஸோ சாதத்தை வந்து பரிமாறிடுவோம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தக்காளி சாதம் அண்ட் சிம்பிளாக என் ஸ்டைலில். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அந்த வெஜிடபிள்ஸும் அவ்வளோக்கா போடல. ஆக்சுவலி இந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஏதோ பிரசாதம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா குழைவாக, செம்ம டேஸ்டியாக. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இருங்க. ஓகே,
ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். சூடாக இருக்குது, நல்லா குழைவாக இருக்குது. ஸோ நாங்கள் குழைவாக தான் சாப்பிடுவோம், அதனால் வந்து குழைவாக இருக்குது.